குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி போன்றவையெல்லாம் நிகழும்போது வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்களெல்லாம் தனியுமா. கஷ்டத்தில் போராடி விரக்தி அடைந்து இனிமேல் என்ன தலைக்கு மேல் வெள்ளம் என்று இருப்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சியெல்லாம் நன்மை செய்யுமா. கண்டிப்பாக செய்யும். கண்டிப்பாக நம்புங்கள். பரிகாரங்களிலேயே சிறந்த பரிகாரம் எது? திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணுறது தான் சிறந்த பரிகாரம். செலவே இல்லாத பரிகாரம். செலவே இல்லைன்னா நம்ம ஊர்லேருந்து திருவண்ணாமலை போயிட்டு வர செலவெல்லாம் இருக்குது. ஒரு பெரிய யாகம் வளர்த்து பரிகாரம் பண்ணுறதை விட திருவண்ணாமலை கிரிவலம் ரொம்ப பவர்ஃபுல் பரிகாரம். ரொம்ப பவர்ஃபுல். அது விளையாட்டாக நினச்சிடாதீங்க. கிரிவலன்றது செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். 365 நாளும் செய்யலாம். சனிக்கிழமை பண்ணலாம், வியாழக்கிழமை பண்ணலாம், செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணலாம். சில பேர் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் கிரிவலம் பண்ணுறாங்க. இப்போது கரெக்டாக பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் அந்த பிரதோஷ காலத்தில் கிரிவலம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் தான் எல்லா பரிகாரங்களுக்கும் தலை சிறந்தது, எல்லாவற்றுக்கும் மேலானது. நவகிரகங்களின் எல்லா தோஷங்களையும் விலக்க முடியும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தார்.